கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நம்ம தொழுகையில் கடைசியில் அத்தஹியாத்து வரும். இது தொழுதவங்கள முன்னாடி வாங்க. தொழுகையில் கடைசியில் அத்தஹியாத்து ஓதுறோம். அது ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது நம்ம சின்ன குழந்தையிலிருந்து ஓதிட்டு வரோம். சின்ன குழந்தையிலிருந்து ஓதிட்டு வரோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்துவது. காணிக்கைனா சரண்டர், சமர்ப்பணம். அப்படின்னா இவர் தொழுது முடிச்சுட்டு எண்டில் சொல்றாரு, யா அல்லாஹ் அத்தஹிய்யாத். இங்கே கவனிங்களா, அத்தஹிய்யாத் அப்படின்னா சொல் சார்ந்த காணிக்கைகள். நீ என்னென்னலாம் சொல்லியிருப்ப, இத்தனை எல்லாம் உனக்கு சமர்ப்பணம். நல்லா கவனிக்கணும். என்னென்ன சொன்னோங்கிறத நமக்கு தான் தெரியும். தொழுக வரும்போது கண்ண மாதிரி திட்டிட்டு வந்தோம், ஏசிட்டு வந்தோம், பொய் சொல்லிட்டு வந்தோம், இங்கே உட்காந்து சொல்றாரு, அதெல்லாம் உனக்கு காணிக்கை எல்லாம். கரெக்டா? அப்ப நல்ல சொற்கள், நல்ல சொல் என்ன? தக்பீர் கட்டண பாருங்க, அல்லாஹு அக்பர். அதில் தொடங்கி சனா ஓதரங்கள, சனா சுப்ஹானக்கல்லாஹும்ம. நம்ம இன்னும் இஸ்லாத்துக்கே வரலங்க. வஜ்ஜஹது வஜ்ஹிய அல்லதி ஃபதர ஸமாவாத் என்னமோ சூரத்துல் பாக்கியா எல்லாம் சுப்ஹான ரப்பில் அஸீம் ரப்பனா லக்கல் ஹம்து எல்லாமே கடைசியில் சொல்றாரு. என் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் உனக்கு சமர்ப்பணம். எப்ப கேட்டாலும் நீங்க சொல்லணும். அத்தஹியாத்துனா சொல் வணக்கம். ரெண்டாவது வஸ்ஸலவாத், உடல் வணக்கம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத். வஸ்ஸலவாத்னு சொன்னா உடல் வணக்கம். உடல்ல என்னென்ன வணக்கம் செஞ்சீங்க சொல்லுங்க? நின்னது, ருக்கு செஞ்சது, சுஜூது செஞ்சது, அத்தஹியாத்துல உட்கார்ந்தது, இதெல்லாம் உடல் சார்ந்த வணக்கம். இப்ப அல்லாஹ்ட்ட இவர் சொல்றாரு, என்னுடைய சொல் சார்ந்த வணக்கங்கள், என்னுடைய உடல் சார்ந்த வணக்கம் உனக்கு சமர்ப்பணம். இப்ப இந்த உடல்ல என்னென்ன பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இது எல்லாமே சமர்ப்பணம் பண்ண முடியும்? சரி, மூணாவது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். தய்யிபாத்னு சொன்னா பொருள் சார்ந்த வணக்கங்கள். பாருங்க, ஒரு தொழுகை அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, தொழுகைக்கு வரும்போது ஏதாவது ஒரு சதக்கா செஞ்சிடும். அதான் சொன்னேன், அன்லிமிட்டெட் சதக்காங்கிறது. அன்லிமிட்டெட். சிரிச்சிட்டு வந்தாலும் சதக்கா தான். ஒருத்தர் செருப்பை தேடிட்டு இருக்காருங்க, ஏங்க இதுவான்னு பாருங்க அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதும் சதக்கா தானே. ஏதாவது ஒரு பொருள் ரீதியான தர்மத்தை செஞ்சிடணும். அப்பதான் அத்தஹியாத்து உண்மையாகும். இப்போ உட்கார்ந்து பாருங்க, ₹1 நீங்க ஒரு மிஸ்கீனுக்கு சதக்கா போட்டு வந்தீங்க, சரியா? மிஸ்கீனுக்கு தான் செய்யணும்னு இருக்கா? நாய் நின்று நாக்க தொங்க போட்டுருக்கு, ஒரு பன்னு வாங்கி நாய்க்கு போட்டாச்சு, அதுவும் என்னதான் சதக்கா. இப்ப அத்தஹியாத்து உண்மையாகும். இப்ப அத்தஹியாத்து இப்ப சொல்லி பாருங்க, யா அல்லாஹ் சொல் சார்ந்த வணக்கங்களும், உடல் சார்ந்த வணக்கங்களும், பொருள் சார்ந்த, ஏன்னா நான் கொடுத்திருக்கேன்ல, இது அனைத்தும் உனக்கு. இது யார் எப்ப சொன்னாங்க? அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது மிஅராஜில் வைத்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க. ஆனந்த சொல்லுங்க. அது எந்த கற்பனையால உன்னை பார்க்காத
உன்னை பத்தி ஜிப்ரீல் சொல்ல நான் கேட்டு ஈமான் கொண்டு இன்னைக்கு பார்க்கிற வாய்ப்பு ரப்பு கொடுத்த உடனே பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இதுதான், என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய பொருள், அனைத்து அனைத்து செலவுகளும் இன்னைக்கு உனக்கு காணிக்கை. நம்ம அத்தஹியாத்து உண்மைப்படணும்னு சொன்னா சொல்லு சுத்தமா இருக்கணும், உடம்பு சுத்தமா இருக்கணும், பொருளும். இப்ப இதுல உடம்ப சுத்தப்படுத்துறது கஷ்டமா? எப்படி சுத்தம் பண்ணலாம் சொல்லுங்க? உடம்புக்கான ஜக்காத்து நோன்பு. நோன்பு வச்சுட்டா உடம்பு என்ன ஆயிரும்? சுத்தமாயிரும். வார்த்தைக்கான ஜக்காத்து என்னன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது சுத்தப்படுத்திடும். இந்த உடம்பை இன்னொரு விதத்திலே சுத்தப்படுத்தணும். பிறந்த உடனே வலது காதல பாங்கு, இடது காதல காமத்து, அப்புறம் 7வது நாள் அகீகா. அகீகானா ஆண் குழந்தைக்கு 2 ஆடு, பெண் குழந்தைக்கு 1 ஆடு, குர்பானியுடைய கண்டிஷனோடு இருக்கிற அந்த ஆடு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, குழந்தைகளை ஒரு சைத்தான் தீண்டும், அந்த சைத்தானுடையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்க அகீகா கொடுங்க, பாதுகாப்பு பெற்று விடுவீர்கள். மொட்டையடிங்க, அந்த ரோமத்தினுடைய அளவு, வெள்ளிய தர்மம், இதெல்லாம் தான் மனுஷன் உடம்புக்கு அந்த வயசுல பாதுகாப்பு. நம்ம காலத்துல கஞ்சிக்கே வழி இல்லை. நமக்கெல்லாம் கீக்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கொடுத்துருக்க முடியாது. அங்கே அன்னைக்கு கேப்பையும் கஞ்சியும், அத்தான் எனக்கு நீ அக்கீக்கா கொடுக்கல, ஒன்றை வேணா கொடுத்துருவேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்போ எல்லாம் சௌரியம் இருக்கு. ஆனால் மனசு இருக்கான்னு கேட்டால் மெதுவாக கேட்குறேன், எங்க சேர்த்து 2 ஆடா 1 ஆடா, நீ கொடுத்தா கூட கொடுக்காடி போய் யாருக்குன்னு கொடு, குழந்தைக்கு பாதுகாப்பு. இது உடல் ரீதியான பாதுகாப்பு. இப்போ பொருள் மஜ்மால சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறது இது முழுக்க முழுக்கங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நிறைய வசதி வாய்ப்பு படைச்சவங்களும் அல்லது மிடில் கிளாஸும் நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். அதுதான் உண்மை. நம்மளை நாமளே எல்லாமே கரெக்டாக வந்துடும். இந்த பொருளாதாரம் மட்டும் இந்த கொடுக்கணும்னாலும் கஷ்டம், அதை முறைப்படுத்தணும்னாலும். ஏன்னா விளம்பரம் உலகம் தானே, சொல்லுங்க, விளம்பர உலகம் தானே. அதுக்கு தோதுவா இந்த பொருளாதாரத்துக்குன்னு நிறைய பொய்கள் நிற்கிது. இப்போ நான் இப்படி சொல்றனால எவ்வளோ எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஏகப்பட்ட எதிரி இருக்கிறாங்க. சில பேர் அப்படின்லாம் இருக்கிறான். சில பேர் நான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றி சொல்ல முடியாது. எப்பயுமே நான் தெளிவாக சொல்லுவேன், ஜக்காத்தை சரி நீங்க மற்றவங்களாம் விடுங்க, நான் இமாம் அப்பா, இந்த குனிமுத்தூர் இருக்கிற பணக்காரங்கள்லாம் ஜக்காத்தை எங்கிட்ட கொடுங்க, நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு என்னால் செய்ய முடியுமா இல்லையா? சொல்லுங்க, செய்ய முடியுமா? நம்புவீங்களா இல்லையா? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறேன், நம்புவீங்களா இல்லையா? தொழுகைக்கே நின்று நம்பகத்தோடு தொழுகை நடத்துறவரு நம்ம ஜக்காத் மார்க்கத்தில் இடம் இல்லை. நானே செய்தாலும் கூடாது. ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்னா, இது ஜக்காத்து பர்டிகுலர் ஏழைக்கு போய் சேரணும். பர்டிகுலர், நீங்க நல்லா கவனிக்கணும், ஜக்காத்தை மட்டும் கண்டிஷனுக்கு வழியே கிடையாது. நான் ஜக்காத்தை எடுத்துட்டேன், ஜக்காத்தை நான் கணக்கு பார்த்து எடுத்துட்டேன். நீங்க நல்லா கவனிக்கணும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஜக்காத்து கடமையாகிறது கம்மியான கடமையாக. ரொம்ப பயங்கரமா பயந்துக்கிறாங்க. பயங்கர 1 கோடிக்கு எவ்வளோங்க? அவ்வளோதான், அவ்வளோதான். பயங்கரமா பயந்துக்கிறாங்க. ஜக்காத்து அப்படியா இருக்குமா? ஒன்றும் இல்லை, பெரிய கோடீஸ்வரனுக்கே 2.5 லட்சம் தான். கரெக்டா? எதுக்கு பயப்படணும்? இப்ப இதை வாங்க தகுதியானவர்கள் யாருன்னா முதல் உரிமை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க. அப்ப அதை எப்படி நாம் பொறுப்பெடுக்க முடியும்? இன்னொன்று தெரியுமா, நான் ஒரு 10,000 ரூபாய் என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு நியத்து பண்ணிக்கிட்டேன்னா, அது எவ்வளோ நாசூக்காக கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். புரிஞ்சா? இப்போ நானாக உட்காந்துட்டு முடிவு பண்ணுறான், அது காசு கொடுத்தா சரியாகாது, அவங்க வேற ஏதாவது பண்ணிடுவாங்க, துணி எடுத்து கொடுத்துடலாம். போய் பார்த்தா என்ன மாதிரி 10 பேர் ஏற்கனவே துணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அழுது, எல்லா துணியாக கொடுத்தீங்கன்னா டைலர் காசு யாரையா தருவார்? ஜக்காத்து அல்லாஹ் இப்படி சொல்றான் பாருங்க, திணிக்க கூடாது. சரி, எல்லாம்
ஜக்காத்தை நான் அரிசியாக தான் கொடுப்பேன். அத்தனையும் அந்த அம்மா வீட்டில் பார்த்தா 40 மூட்டை அரிசி. என்னம்மா மாஷா அல்லாஹ் வியாபாரம் நான் தொடங்கிடுறேன். ஏய், சோத்துக்கு அரிசி மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? பருப்பு வேணும். இப்போ இஸ்லாம் சொல்ற சார், காசை அந்த அம்மா கையில் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணாதாங்கிறது. இதில் நீ அரிசி வாங்கி சாப்பிடு, இதில் நீ பருப்பு வாங்கு, இதில் துணி வாங்கிக்கோ, இதில் மருந்து சாப்பிடு. ஃபோர்ஸ் பண்ணுற அதிகாரம் யாருக்குமே இல்லை. சரி, சில இடங்கள்ல நல்லது கருதி இப்போ நிறைய டவுட் வரும். எஜுகேஷனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? சொல்லுங்க, கொடுக்கலாம். மெடிக்கலுக்கு கொடுக்கலாமா? எதுக்கு வேணாலும் கொடுக்கலாங்க, சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கொடுக்கணும். நம்ம என்னன்னா, அத்தா குடிக்காரன், அந்த பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கொடுத்தா அவன் என்ன செஞ்சிருவான்? நீ கூட்டிட்டு போய் கட்டிடு, ஃபீஸ் கட்டிடு, வேலை முடிஞ்சல. அந்த பிள்ளை கையில் கொடுத்து ஃபீஸ் கட்டிடு. சரி சரி, எல்லாருமே நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன்னு எனக்கு ஜக்காத்து கொடுன்னு கேட்பாங்களா? அவனே ஒரு கிரியேட் பண்றான், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உதவி செய்யுங்கிறான். அப்படியா, நீ மெடிக்கல் சீட் கொண்டு வா, நான் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன். எவ்வளவு ஃப்ராடு நடக்குதுங்க. ஹாஸ்பிட்டல் கட்டுற பயங்கர நம்பிக்கையோட நம்ம அவனுக்கு செக் போட்டு கொடுத்தா அவனும் பார்ட்னரு. யாரு? டாக்டர் நோயாளியும் பார்ட்னரு. அவனுக்கு 20%, இவனுக்கு 80%. அதை திருட்டு பசங்களா இப்படி எல்லாம் நடக்குது. இஸ்லாம் நடக்குது. போலிய வேண்டாங்க. நீ சதக்கா என்ன வேணாலும் பண்ணிக்கப்போ. காலேஜ் கட்ட கொடுக்குறியா, மதரசா கட்ட கொடுக்குறியா, எத்தீம் கானா, அதெல்லாம் சதக்கா, அதெல்லாம் வேற. ஜக்காத்து இப்படித்தான் இருக்கணும். ஜக்காத்தினுடைய அடிப்படையே வேறு. அதனால மோமின்களை முதல்ல ஷைத்தானிடம் இருந்து நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும். பெருமானார் சொல்றாங்க, ஜக்காத்து கொடுக்காமல் வைத்திருக்கிற பொருளாதாரம் திருட்டுனாலோ நெருப்புனாலோ நீரினாலோ அழிவை சந்தித்தே தீரும். இப்போ நாம வேணா என்ன எப்படியெல்லாம் சேஃப்டி பண்ணுவோம் சொல்லுங்க பாய்? காசை எப்படியெல்லாம் சேஃப்டி பண்ணுவோம்? கோல்டு, இடம், அப்புறம் வீடா வாங்கி விற்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாண்டு, அப்படி ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா யாரையுமே நம்புறதில்ல. பொண்டாட்டி கூட நம்ப மாட்டார். எங்கே வச்சிருப்பாரு? லாக்கரில் வச்சிருப்பாரு. அந்த லாக்கருக்கு ஒரு வாடகை. எவ்வளோ தூரம் உங்களால் பேங்க் திவாலுன்னு அறிவிச்சிச்சுன்னு சொன்னால் நீ பணம் கேட்குற அதிகாரத்திலேயே எழுந்துருது. கரெக்டா? ஒரு நிமிஷம் எல்லா நிலத்தினுடைய உரிமையை அரசாங்கம் எடுத்துக்க முடியும். இப்போ எதையும் யாரும் பாதுகாக்க முடியாது. பெருமானார் சொல்றாங்க, ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளை அல்லாஹ் பாதுகாப்பார். அல்லாஹ், இது நிறைய வரலாறுகள். இங்க குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், கதிர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றுல ஒரு இடத்துல சோறு தராத மக்களுக்கு ஒரு குட்டிச்சவரை தூக்கி நிறுத்தி சரி பண்ணி கொடுப்பாங்க. அது கதிர் அலைஹிஸ்ஸலாம். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சட்டம் போடுவாங்க, அங்க ஒரு பையனை கொன்ன, படகுல ஓட்ட போட்ட, சோறு தராத ஊருக்கு நீ உபகாரம் செஞ்சுட்டு இருக்கிறியப்பா, இப்ப இல்லை இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நானா செய்யல, அல்லாஹ் என்ன செய்ய வச்சான். இதுக்கு மட்டும் நான் காரணத்தை சொல்றேன். இந்த ஊருக்குள்ள நம்ம சோறு தண்ணி இல்லாம கையேந்து நிற்கும் போது ஒருத்தருமே சோறு தரல இல்லையா? நொந்து நம்ம வெளியே வரும்போது நான் அந்த சாஞ்சு நிக்கிற செவரை நான் நேரா வச்சேன். காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த சுவற்றுக்கு கீழ் புதையல் இருக்கிறது. சுவற்றுக்கு கீழ் புதையல் இருக்கு. அந்த புதையல் 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. அவங்க அத்தா அம்மா மௌத்தாகிற நேரத்தில் கொஞ்சம் காசு பணமெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு பூமிக்குள்ள புதைச்சி வச்சு அது மேலே செவுத்தை கட்டிட்டு அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், எங்க பிள்ளைங்க எத்தீமாயிரும், எங்க பிள்ளைங்க எத்தீமாயிரும், யாரை நம்பியும் கொடுக்க முடியாது, உன்னை நம்பி புதைச்சு வச்சுட்டு போறோம், நீ அவர்களிடம் கொடுத்து விடு. மொத்த போயிட்டாரு. இப்ப இந்த அமானிதம் யார்கிட்ட ஒப்படைக்கப்படுச்சு? அல்லாஹ் பாதுகாப்பானா இல்லையா? சொல்லுங்க. அல்லாஹ் பாதுகாத்தான்.
எப்படி பாதுகாத்தானா, அந்த செவுரு விழுந்துருச்சுன்னா புதையில் வெளியே போயிடும். எனக்கு சொன்னா அந்த செவத்தை எடுத்து நிமித்தி வை, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, அந்த குழந்தைகள் வளர்ந்து மெச்சூரிட்டி ஆகி அவங்க என்ன ஆகணும், அந்த சொத்தை பராமரிக்கக்கூடியவங்களாகும். இப்படி அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சது அல்லாஹ் பாதுகாப்பா. அதனால மோமீன்களை இன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், உலகம் முழுவதும் எங்காவது இஸ்லாமிய நாடு இருக்கா? சும்மா சொல்லுங்க, இஸ்லாமிய நாடு இருக்கா? சொல்லுங்க பாய். சவுதி, குவைத், துபாய், கத்தார், தமாம், யமன், சூரியா, பேருங்க இஸ்லாமிய நாடுன்னு சொல்லுங்களேன். பாகிஸ்தான் கிடையாது. எல்லா யூத நசரானியனுடைய பேரு தான் இஸ்லாமிக் ஸ்டேட்டு. இஸ்லாமிக் ஸ்டேட்னா குர்ஆனுடைய ஆட்சி நடக்கும். அதைத்தான் நம்ம இவர் பாகிஸ்தான்ல கொண்டு வந்தார், ஜியாவுல் ஹக். அவரை ஃபிளைட்ல வச்சு முடிச்சிட்டாங்க. அவர் சொன்னார் குர்ஆனிய ஆட்சி நடக்கும்னார். எங்க? பாகிஸ்தான். குர்ஆனிய ஆட்சி நடந்துச்சுன்னா அந்த ஆட்சிக்கு கீழே தான் இந்த ஜகாத்தினுடைய சட்டம் வரும். இப்ப சவுதி அரசாங்கமும் இப்படி ஜகாத்து வசூலிக்கலாமா? ஏன்னா பெருமானாருக்கு அல்லாஹ் சொன்னா பணக்காரங்கள்ட்ட ஜகாத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்கன்னா, அந்த வேலை யாரு செஞ்சாங்க? பெருமானார் செஞ்சாங்க. இப்ப நல்லா கவனிங்க, பணக்காரங்கள்ட்ட ஜகாத்தை வாங்கினா எவன் பணக்காரன்னு யாருக்கு தெரியணும்? பெருமானாருக்கு தெரியணும், அதாவது அரசாங்கத்துக்கு தெரியும். இப்ப அவன் பணக்காரங்கிறதுல பொய் சொல்லக்கூடாது. எவ்வளவு ஜக்காத்து கடமைங்கிறதையும் அவன் முடிவு பண்ணும். நான் சும்மா சொன்னேன்ல, ஜக்காத்து தெளிவாக திட்டமிடப்பட்ட ஒரு இபாதத்து. வாங்கியாச்சா? அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இவரு 3 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, 3 கோடி ரூபாய்க்கான ஜக்காத்து எவ்வளோ, அதை என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் கொடுக்கும். அவரு 3 லட்சம் வச்சிருக்கிறாரு, 3 லட்சத்துக்கான ஜக்காத்து வாங்கணும். இப்ப இந்த டிஃபரெண்ட் தெரியுமில்ல ரசூலுல்லாஹ்க்கு, அவங்க தெரிவிக்கணுமா இல்லையா? இவ்வளவு நேர்மை இருக்கு. அதுக்கடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழை யாரு? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஜக்காத்து கடமையான ஒருவனுக்கு ஜக்காத்தை கொடுத்தால் அந்த ஜக்காத்து செல்லாது. நீங்க ஒருத்தனை ஏழை நினைச்சு ஜக்காத்து கொடுத்தீங்க, மறுநாள் ஜூவல்லர்ஸ்ல நகை கடையில் நின்றுட்டு இருக்கான், 40 பவுன் வாங்க போறான், வெளியே விசாரிக்கிற என்னன்னு, 40 பவுன் காசு கையில வச்சிருந்துருக்கிறான். அடப்பாவி, இவனுக்கு போய் நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோமா? இப்போ உனக்கு தான் போச்சு. நல்லா கவனிக்கணும், யார் யார் ஜக்காத்து தரணுங்கிறதையும் அரசு தேடணும். யாருக்கு ஜக்காத்து கொடுக்கணுங்கிறத என்ன செய்யணும்? தேடிதான். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் வந்து எல்லாரும் சொல்லுவாங்களா, நான் ஜக்காத்து வாங்க தகுதி ஏற்றவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களா? வீட்டில் எழுதி போட்டிருப்பாங்களா? சரி, எந்த ஏழையாவது நான் ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவன் சொல்வானா? இது சுயமரியாதையை பாதிக்கும். அப்போ ஜக்காத்து ரொம்ப டேஞ்சரான ஒரு பாடம், ரொம்ப ஆழமான பாடம். இது பெருசா யாரும் கவலை தான் சொல்றேன். ஒருத்தர் சொல்றார், அல்லாஹ்வுடைய விஷயத்துல என்னங்க சேர்த்து கணக்கு பார்க்கறது, எனக்கெல்லாம் ஒரு 7 ரூபா 8 ரூபா ஜக்காத்து கடமையாகும், ஆனா நான் வந்து 15 ரூபா கொடுத்து. நான் சொன்னேன், இது எல்லாமே சதக்கா, இது எல்லாமே நீ ஜக்காத்து கொடுக்கல. ஜக்காத்துங்கிறது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் எடுத்து பார்த்து இந்த ஒரு வருடம் ஒரு வருடத்துக்குள்ள எல்லா செலவு கடன் எல்லாம் போக எங்கிட்ட இவ்வளவு இருக்கு, இந்த இருப்புக்கு தான் ஜக்காத். சரிங்க, போன வருஷம் 13 லட்சம் ரூபாய் ஜக்காத் கொடுத்தாரு. இந்த வருஷம் அவருடைய பொருளாதார நிலை மாறிடுச்சு. இப்ப இவரு ஜக்காத்து கணக்கு எடுத்து பார்த்தா 3 லட்சம் தான் வருது. இப்ப என்ன பிரச்சனைனா பிரஸ்டீஜ் பிரச்சனை. இந்த 13 லட்சம் ரூபாய பயங்கரமா ஆட்டம் போட்டு கொடுத்துட்டாரு. 3 லட்சம் ரூபாய குறைச்சோன்னு வச்சுங்களா, அப்படி ஒரு ஆள் பண்ணி எல்லாம் போன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை யாரா அரிசி கொடுக்க சொன்னா, ஒரு வருஷம் கொடுத்துட்டு மறு வருஷம் எங்களை பிச்சைக்காரன் ஆக்கிட்டியா? தேவையா? சொல்லுங்க. இது இபாதத்து. இந்த இபாதத்தை இபாதத்தா செய்யணும். அப்ப ஒரு ஆளுக்கு ஒரே மாதிரி ஜக்காத்து கடமையாகாது. ஒரு வருஷத்துல என்ன வேணாலும் செலவு வரலாமா இல்லைங்களா? எங்க பெரிய கோடீஸ்வரருங்க 10-15 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கடமையாகும். அந்த வருஷம் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சார், 500 பவுன் நகை போட்டார், கார் வாங்கி கொடுத்தாரு, ஏகப்பட்ட செலவு, எல்லாமே அவருக்கு சொந்தமானதெல்லாம் பண்ணிட்டார். இப்போ ஜக்காத்து கொடுக்கிற தேதி வருது, கணக்கு போட்டு பார்க்கிறாரு, மொத்த இருப்பே 2 லட்சம் ரூபாய் தான்.
மொத்தம் இருப்பு இப்போ 2 லட்சத்துக்கு எவ்வளோ ஜக்காத் கொடுக்கணும்? 5000 ரூபாய் இப்போ ஜக்காத் கொடுக்கணும். இவரை போய் நம்ம திட்ட முடியுமா? சரி, என்னையா இப்படி பண்ண? நான் என்னையா பண்ண? செலவெல்லாம் போக. அப்படி என்ன செலவு பண்ண? பிள்ளைக்கு மட்டுமே 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் செலவு நான் பண்ணி இருக்கிறேன். இதுக்கு உனக்கு அனுமதி இருக்கா? இருக்கு. அதனால இந்த ஜக்காத்துங்கிறத தான் சொன்ன, தனிநபர் சம்பந்தப்பட்டது, அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. இப்ப நான் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னா என்னுடைய ஈமான், என்னுடைய தக்வாவின் அடிப்படையில் ஜக்காத்தை கொடுப்பதற்கு மட்டும்தான் சாத்தியப்படும். விளம்பர உலகத்துல மாட்டிக்கிட்டோம். வருஷம் கொடுப்பாரு, வருஷம் கிரியேட் பண்ணி விட்டுறது. இப்ப இது என்ன செய்யறாரு? கடன் வாங்கினாச்சு கொடுக்குறாரு. உன்னை யாரும் கொடுக்க சொன்னா? இன்னொரு ஆள் உம்ராவுக்கு எஸ்கேப் ஆயிட்டார் ரம்ஜான்ல. ஏன்னா இங்க இருந்தா என்ன தேவை இதெல்லாம்? இப்போ மூமின்களை இந்த முதல்ல அடிப்படை என்னன்னா, நம்ம பொருளாதாரத்தை பாதுகாப்பும் சுத்தமாக இருக்கும். அதில் தங்கத்துக்கு தங்கம் தான் கொடுக்கணும், அல்லது தங்கத்தினுடைய விலை. இப்போ இதில் ஜும்மால சொன்ன எல்லா கோல்டுக்கும் ஒன்று தான். நம்ம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபரண நகை, அணியும் நகைகளுக்கு ஜக்காத் இல்லை. இதுக்கு ஒரு தெளிவு இருக்கு. அணியும் நகைனா என்னன்னா, ஒவ்வொரு பெண், ஒவ்வொரு குடும்பம் பழக்க வழக்கம். ஒரு பொம்பளை 100 பவுன் வச்சிருக்குங்க, நம்ம அணியும் நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அணியாத நகைகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும்னு 100 பவுனும் போடுறாங்க. 100 பவுன் போடுமா? வழமையில் ஒரு பொம்பளை, நம்ம வீட்டில் நம்ம மனைவி வழமையா என்ன நகை போட்டிருப்பாங்க? ஒரு செயின், 2 வளையல், 2 கம்மல், ஒரு மூக்குத்தி, அவ்வளோதான். இந்த நெத்திச்சூடி, இந்த ஒட்டியானம், அந்த குட்டி யானை, சொல்லுங்க. வழமையில் பெண்கள் வழமையாக பயன்படுத்த, இது அப்படி நம்ம நினைக்கிறோம். சில குடும்பங்கள்ல ஒரு அம்மா எப்பயுமே 50 குடும்பம், அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும், அது எப்பயுமே தகதகன்னு இருக்கும். நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம பொண்டாட்டிகிட்ட 20 பவுன் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஷாஃபி மத்ஹபை பின்பற்றி நடக்கக்கூடியவங்களா இருக்குன்னா, ஆபரணத்துக்கு ஜக்காத் இல்லை அப்படின்னா சாதாரண விஷயம். நீ எப்பயுமே எவ்வளோ போடுவ? என்னங்க இது ஒரு 2 பவுன், இது மொத்தம் ஒரு 8 பவுன் நான் போடுவேன். அப்போ மீதி 12 பவுனுக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஏமாற்றக்கூடாது. இல்லை 20மே ஆபரணம், அவங்க பழக்கம் தான். ஆனால் அந்த அம்மா 100 பவுன் வச்சிருக்கு. அது எப்பயுமே 50 என்ன செஞ்சிருக்கும் கழுத்துல? சில இதெல்லாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, செயின் பிடுங்கிட்டு போனாவே நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். அது மட்டும் 5 பவுன் இருக்கும். இந்த அம்மா அதுக்கு மேலேயே அதை வரவேண்டல. இதுல ஒன்று 5 பவுன் அவங்க போட்டிருக்கும். அந்த காது மதுரையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் தொங்குது. இவ்வளோ பெருசா இருக்கு. அந்த அம்மாவுக்கு பழக்கம், அந்த குடும்பத்துல எல்லாருமே அப்படித்தான். அப்ப 50 பவுன் ஆபரணம் அவங்களுக்கு ஜக்காத்து கிடையாது. இதுதானே தவிர தங்கத்தை பாதுகாக்கணுமா ஜக்காத்து கொடுத்துருது. 2வது வெள்ளி 612 கிராம். இன்னைக்கு வெள்ளியோட விலையும் கூட்டிட்டு இருக்கு. இப்போ 1 கிராம் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா 612 கிராம் தொகை எவ்வளோ ஆச்சு? 61,200, கிட்டத்தட்ட ஒரு 62,000 ரூபாய். இப்ப இதுதான் ஜக்காத்துக்கான அளவுகோல். ஜக்காத்து அடையிறக்கு அளவுகோல் சொல்றாங்களா இல்லையா? இப்போ ஒருத்தட்ட 10 பவுன் கோல்டு இருக்கு, இல்ல 612 கிராம் சில்வர் வச்சிருக்கிறார், சரியா? இதுதான் ஜக்காத்து கடமையாகுவதற்கு. அதுக்கு கீழே இருந்தா ஜக்காத்து கடமை இல்லை. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அதுதான் லிமிட். இப்போ 10 பவுன் வந்துருச்சுன்னா ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும்னா அந்த 10 பவுனுக்கும் சேர்த்துக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 10 பவுன் தான் ஜக்காத்து கடமை, அப்போ அதுக்கு மேல உள்ளதுக்கு மட்டும் ஜக்காத்து 100 பவுன் வச்சிருக்கிறாரு, இந்த 10 கழிச்சிடுறது. இங்க இருந்தாலுங்க ஜக்காத்து கடமை இல்ல. டோட்டலி ஜக்காத்து கடமையாகுவதற்கான அளவு தான் நிசாப் 10 பவுன்.
612 கிராம் வெள்ளி. அப்படி யாரும் வெள்ளியை யூஸ் பண்றது இல்லை பெரும்பாலும். வச்சிருந்தோம் பாத்திரமாகவோ அல்லது கட்டியாகவோ அல்லது கொலுசு இந்த மாதிரி வெள்ளி வச்சிருந்தோம்னு சொன்னா இப்போ வெள்ளி பிஸ்கட்டும் வாங்கி வைக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. சரி, மூணாவது இருக்கிறதா நம்ம கவனிக்கணும். இந்த 612 கிராம் அதாவது 62,000 ரூபாய் இன்னைக்கு தேதியில இல்லைங்க. 6 லட்சம் வருதா? 612 கிராம், ஒரு கிராம் 100 ரூபா, 60. கரெக்டாக கணக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியல. அறுபத்தி 1000 தானே? நான் பயந்துட்டேன். ஏன்னா மினிமம் இந்த 612 கிராம் வெள்ளிங்கிறது இந்த அளவை வச்சுதான் இப்ப நம்ம இதுக்குள்ள வரும். இப்ப இந்த ரெண்டும் தனித்தனியானது, தங்கம் வேறு வெள்ளி வேறு. இப்ப இதுல தான் நமக்கு சிக்கல் எங்கன்னா, நீங்க எதுல வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்போ ஒரு கணக்கு இருக்கும். போன ரமலான்ல பிறை 1 நான் இந்த வியாபாரம் தொடங்கினேன், தலகாணி வியாபாரம், பஞ்சு மெத்தை இல்லைன்னா பஞ்சு முட்டாய். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் மாதிரியே இருக்காது. ஹோல்சேல் இருக்குல்ல, பிசினஸ் மாதிரியே இருக்காது. இவர் ஒன்லி ஏஜென்சி. இவர் ஃபோன் பண்ணி ஆர்டர் எடுப்பாரு, ஃபோன் பண்ணி கம்பெனிக்கு சொல்லுவாரு, டெலிவரி ஆயிடும். இது பிசினஸா இல்லையா சொல்லுங்க. இப்போ இதுல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாரு? ஒழுங்கு பண்ணலையா? ஏஜென்சிக்கு பணம் கட்டியிருப்பாருல்லங்க, சும்மா ஏஜென்சி கிடைக்குமா? ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ, சிலதெல்லாம் 1 கோடியெல்லாம் வருது. இப்போ இந்த டீ கடைக்கெல்லாம் என்னமோ ஒன்று எடுக்கிறாங்களா, என்னது பிரான்சிஸ், அதெல்லாம் என்னென்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. ஹலாலா ஹராமா, எத்தனையோ தொழில் இருக்கு. அப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை 1 வருடம் கழித்து பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த ரமலான் பிறை 1 வந்துருச்சுன்னா என் ஜக்காத்துக்குரிய கடமை. இப்போ என்கிட்ட கோல்டு இருக்கா? இல்லை. சில்வர் இருக்கா? இல்லை. வேற என்னப்பா இருக்கு? நான் போன வருஷம் 10,000 ரூபாய் முதலீடு பண்ணி வியாபாரத்தை தொடங்கினேன். சரி, இப்போ எப்படி இருக்கு? இப்போ 40,000 நிற்கிது. உனக்கு ஜக்காத்து கடமை இல்லை, முடிஞ்சு, அவ்வளோதான். ஜக்காத்து கடமை இல்லையே தவிர ஜக்காத்து வாங்குறவனான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இன்னும் முயற்சி பண்ணு, முடிஞ்சு. இப்போ இவர் சொல்றாரு, மாஷா அல்லாஹ் 10 ரூபா தான் போட்டேன், இப்போ 75 ரூபா இருக்கு. இப்போ 62 ரூபா தான் லிமிட்டு. இந்த 75 ரூபாய் என்ன கணக்குப்பா அப்படின்னு கேட்டா, கடன் இல்லை, செலவெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு, இருக்கு, இவ்வளோ பரக்கத்தா இருக்கு. இப்போ இந்த 62 தானே லிமிட்டு. இப்போ 75 தாண்டிட்டனால 1 ரூபாயிலிருந்து 75,000 வரைக்கும் அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணி 100க்கு, உண்மையில 100க்கு 2ங்கிறது கிடையாது, 40ல் 1 அப்படித்தான் கணக்கு. 40க்கு 1 இப்படித்தான். சரி, இப்படி பண்ணும்போது எதெல்லாம் லெஸ் ஆகும்? பொதுவாங்க ஜக்காத்துனவன நம்ம அறிவு என்ன சொல்லு தெரியுமா? எப்போ இல்லைன்னு சொல்லுவாரு, எதுலாம் இல்லைன்னு சொல்லுவாரு, அதை நோக்கி தான் நம்ம மனசு போகும். இருக்கு, அல்லாஹ்வுக்கு வேண்டி கொடுக்கணும், ஏழைக்கான உரிமை தானே. இப்போ அல்லாஹ் ரொம்ப சலுகை பண்றான், நீ கடனாளியா இருக்கக்கூடாது. கடனாளியா இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 2025ல கடன் இல்லாதவங்க யாருன்னு சொல்லுங்க. யாருமே ஜக்காத் கொடுக்க முடியாது. வேணா ஒன்று செய்யலாம், எல்லாரும் ஜக்காத் வாங்கலாம். இது எப்படிங்க எடுக்கிறது? எல்லாம் கரெக்ட். அவர் சொல்றார், பிசினஸ் பண்ண, இன்வெஸ்ட்மெண்ட், லாபம், அது இது எல்லாம் கரெக்டுங்க. பாருங்க, என் அக்கௌண்ட் எல்லாம் சுபஹானல்லாஹ் கரெக்டா 2.5 லட்சம் ஜக்காத் வருது. எல்லாம் கணக்கெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டாரா? இவர் மொத்தம் 2.5 லட்சம் ஜக்காத்து கொடுக்கணும்னா இவர்கிட்ட எவ்வளோ இருக்கணும்? 2 கோடி ரூபாய் இருக்கணுமா இல்லையா? இவர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு சீட்டு கொண்டு வந்து காமிக்கிறாரு. ஹஜ்ரத் பாருங்க, மொத்தம் 4 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அட நன்னாரி, நீ ஜன்மத்துக்கு என்ன செய்ய முடியாது,
ஜக்காத்து கொடுக்கவே முடியாது. இப்போ இது எப்படி எதிர்கொள்றது? இது இல்லை, நான் என்ன சொல்றது தெரியுமா, ஹவுஸ் லோன் எத்தனை வருஷத்துக்கு வாங்குறீங்க? கூடுமா கூடாது, அது வேற, அது பறக்கத்து இருக்காது, முடிச்சு போடும். லோனு வட்டி சீட்டு எதுக்கு போனாலும் முடிச்சிடும். இப்போ தீர்வு வேணுமா இல்லையா? பிஸ்னஸ் தொடங்குறாரு, என்னது லோன் வாங்காம எல்லாமே லோனு தானே. இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு, பார்த்தா ஒரு 15 இஎம்ஐ, 2 வீலரு, செல்ஃபோனு, வாஷிங் மிஷினு எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி போட்டிருக்காருங்க. இப்போ இவர் பார்த்தா இவருக்கு தான் நம்ம சக்காத்து கொடுக்கணும். இப்போ இது என்ன சொல்றது? இவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் சக்காத்து கடமை. 2.5 லட்சம் ரூபாய் சக்காத்து கடமை. அவ்வளோ சொத்தை ஒருத்த இருக்கு. ஆனால் 4 கோடி ரூபாய் கடனை காமிக்கிறார். இப்போ நம்ம என்ன, அவருக்கு இப்போ என்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் என்ன மௌலானா பண்ண அப்படின்னு. நான் என்ன சொல்லணும், உங்கள் பேரவே மிஸ்கின்னு மாற்றிட்டு உங்கள் 2.5 லட்சம் ரூபாயை நீங்களே உங்களுக்கு கொடுத்து நீங்களே நாசமா போங்க அப்படின்னு சொல்றதா? இது போகும்படி சொல்லுங்க. ஏன்னா கடன் இருந்தா சக்காத்து இல்லை. இவருக்கு சக்காத்து இருக்கா இல்லையா? தூக்கம் வந்தா போயிடுவோம். இது கொஞ்சம் டஃப்பான பாடம் தான். இல்ல இப்ப என்னன்னா, அவர் எப்படி கணக்கு எடுக்கணும் தெரியுமா? இந்த இயர் இப்போ இவர் 15 வருஷத்துக்கு தானே இந்த வீட்டுக்கு ஹவுசிங் லோன் எடுத்திருக்காரு. வண்டிக்கு 1.5 வருஷத்துக்கு எடுத்திருக்கிறார். காருக்கு 3 வருஷத்துக்கு எடுத்திருக்கிறார். கூடுமா கூடாதுங்கிறது 2வது. இப்போ இவர் இந்த ஜகாத்துல கடன் 4 கோடி ரூபாய் கடன்கிறார்ல, இந்த வருஷம் 2025 எல்லா இஎம்ஐலையும் 1 இயர் மட்டும் எடு. அதெல்லாம் நீ பார்த்தேன்னா அதுவும் ஜகாத்தை தாண்டி கடன் இருக்கு. 1 இயருடைய கடனே இவ்வளவு இருக்குன்னு சொன்னா உனக்கு ஜகாத்து இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? 15 வருஷம் 40 வருஷம் ஒரு ஆள் 80 வருஷத்துக்கு லோன் போட்டு வச்சிருக்கிறான். இவனை எப்ப கேட்டாலும் எனக்கு ஜகாத் கடமை இல்லை, ஜகாத் கடமை இல்லை. நாங்கள்லாம் குடும்பமே காலங்காலமா கடனா இருக்கிறோம். வீட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் வச்சிருக்கானுங்க. இருக்குமா இல்லையா? மனசாட்சி தான். அப்ப என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஜகாத் கடமை ஆகுது. ஒரு வருஷத்தினுடைய வருவாய், ஒரு வருஷத்தினுடைய கடன்கள் தான் கணக்கில் கொள்ளப்படும். இப்படி கணக்கு போட்டு பாருங்க. 10 லட்சம் ரூபாய் கடமைங்க 20 வருஷத்துக்கு. அப்ப இந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கடன் ஆகும்? 50,000 ரூபாய். இப்ப இவர் 50,000 ரூபாய் தான் கடன் ஆகுது, முடிஞ்சு. இப்போ ஜகாத் எவ்வளவு இருக்கு? 2.5 லட்சம் இவர் கொடுக்கணும். இப்போ இவர் கடன் எவ்வளவு இருக்கு? 50,000 ரூபாய் இருக்கு. இப்போ இந்த 50,000 ரூபாய் லெஸ் பண்ணனா 2 லட்சம் ரூபாய் ஜகாத். மனசாட்சி தான், புரிஞ்சுங்களா? அப்ப இப்படி எல்லாத்துலயுமே இதுல உபகரண பொருட்களுக்கு ஜக்காத்து கிடையவே கிடையாது. சில பேர் சம்பாதிக்கிறது கம்மியா இருக்கும், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் சொந்தமா ஃபேக்டரி கட்டினாருங்க, ஒரு 50 லட்சம் ஆச்சு. ஒவ்வொரு மிஷினும் 16 லட்சம் உள்ள வாங்கி போட்டார். இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமானது, ஆனா அதுல அவுட்புட் மாசம் ஆனா அவர் 10,000 20,000 சம்பாதிக்கிறார். அதுல லோனு இஎம்ஐ இப்படி எல்லாம் போச்சு. என்னங்க, கடன் இல்லை, யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா சின்ன வருமானம் தான். இப்போ இதுக்கெல்லாம் நான் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னா, சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்த பயன்பாட்டுக்குள்ளது, தொழில் சார்ந்த பயன்படும் பொருட்கள். ஆட்டோ ஓட்டுறாரு, ஆட்டோனுடைய வருமானம் ஜக்காத்தினுடைய எல்லையை தொட்டுச்சுன்னு சொன்னா கொடுக்கணும். ஆட்டோ கொடுக்க வேண்டிய இல்லை. அது ஆட்டோக்காரன் நம்ம சாதாரண சொல்றோம். 500 ஆட்டோ வச்சிருந்தாரு, பயங்கரமான ஆளு தானே, சொல்லுங்க, தொழிலதிபர் தானே. வருமானம், வீட்டுக்கு ஜக்காத்து இல்லை. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, வீட்டுக்கு ஜக்காத்து எனக்கு 40 வீடு இருக்குங்க அப்படிங்கிறாரு. 40 வீடு லைனா கட்டி விட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு ஜக்காத்து இல்லை, வீட்டினுடைய வாடகை, அந்த வாடகை ஜக்காத்தினுடைய அதுலயும் சொல்றோம். பைப் உடஞ்சி போயிருது, செப்டிக் டேங்க் ரெம்பி போயிருது, தண்ணி செலவெல்லாம் விடு, செலவெல்லாம் கழிச்சு உனக்கு ஒரு வருஷத்துக்கு வாடகை அப்படின்னு எவ்வளவு இருப்பு இருக்கு அது சொல்றாரு. வாடகைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 40 வீடுங்க, 10,000 ரூபாய் மேல எவ்வளவு ஆச்சு மாசத்துக்கு?
4 லட்சம் ரூபா ஆச்சு வருஷத்துக்கு. என்னங்க நான் தான் மேக்ஸ்ல வீக்ஸ்ன்னு 48 லட்சம் ரூபா அம்மாடி வாடகை மட்டுமே. இவர் எவ்வளவு தின்னாலும் தீராது. அப்ப இதெல்லாம் செலவு சேதாரம் எல்லாம் கழிச்சு பார்த்தா 35 லட்சம் ரூபாய் என்ன இருக்கு அவருக்கு நிக்குது. இப்ப எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்? 35 லட்சத்துக்கு ஜகாத்து கொடுக்கணும். இதுதான் கணக்கு. மனசாட்சிப்படி அல்லாஹ்வை பயந்து அவங்க வருமானம். அப்ப இதுல சொந்த பயன்பாட்டுக்கு உள்ள வாடகை வீட்டில் இருக்காருங்க, அவர் காரு மட்டுமே 1 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு டேஸ்ட். இப்போ அந்த காரு கொடுக்கணுமான்னா இல்லை. பைக் வச்சிருக்கிறாரு, ரொம்ப காஸ்ட்லியான பைக். அதுக்கு அது எருமை மாடு மாதிரியே இருக்கு. அதுக்கு அந்த கருப்பு கவுரெல்லாம் சுற்றி வச்சிருக்கிறாங்க. பார்த்தாவே பயமா இருக்கும். அவர் அங்கே படுத்துட்டு ஓட்டுறாரு. பின்னாடி என்னென்னமோ இருக்குது. அது கேட்டால் 40 லட்சம் வரும். முன்னாடி ஒரு பைக்கு 40 லட்சமா? அஜித்து அதோட டயரை கேட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபா விலை வருதுங்க. ஜகாத்து கடமை இல்லை, சொந்த உபயோகத்திற்கு இருக்கிற எதுவுக்கும் நல்லதானே. ஏசி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு. இப்போ வாஷிங் மிஷினே எடுத்துட்டிங்கன்னா என்னென்னமோ வந்துருச்சு. அந்தம்மா பக்கத்துலேயே போக வேண்டியதில்லை. அதான் அழுக்கு துணி எடுத்து உள்ளே போட்டு, பிடிக்கலைன்னா நம்மளையும் உள்ளே போட்டு வாஷ் பண்ணி முறுக்கி எடுத்து காய வச்சு தேய்ச்சி வெளியே தள்ளிடுது. காசு. உபகரண பொருட்கள் எதுக்குமே ஜகாத்து கிடையாது. எது நம்ம இருப்பில் வருகிறதோ, எது வளர்ச்சியை தருதோ, அதாவது பிசினஸ் கமர்ஷியலா இருக்கிறதா. அப்ப நம்ம ரியல் எஸ்டேட் இருக்கா இல்லையா, ரியல் எஸ்டேட்டுக்காரங்க நிறைய இடங்கள் இதே தான். ரியல் எஸ்டேட்னா வீடு. இவர் பார்த்தா மாசத்துக்கு ஒரு வீடு வாங்குறவர், பயங்கரமான ஆளா இருப்பார். வாங்கி வாங்கி விற்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா கார் வாங்கி ஜாலியாக ஓட்டிகிட்டே இருப்பாங்க, டப்புன்னு வித்துருவாங்க. தொழில். இப்போ என்னன்னா இந்த காருக்கு ஜக்காத்து கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், மொத்தத்துக்கும். ஏன்னா அது என்னது, வியாபாரம், வணிகம். ஒருத்தர் 5 ஏக்கரா வச்சிருக்காரு. 5 ஏக்கரா வச்சிருக்கிறாரு. விவசாய நிலம். என்ன செய்யறாருன்னா, கிராமத்துல ஆடு மாடு மேய்ச்சிக்குங்க, நீங்க விவசாயம் பண்ணிக்கங்க, எனக்கு ஒரு குத்தகை கொடுங்கன்னு என்ன செஞ்சுக்கிறாரு, வாங்கிக்கிறாரு. இல்லைன்னா இவரே நேரடியா இப்ப 5 ஏக்கரா, ஒரு ஏக்கரா 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கல. 5 ஏக்கராவுக்கு இப்ப இவர் ஜகாத்து கொடுக்கணுமானா விளைச்சலுக்கு தான் கொடுக்கணும், நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் போய் பார்க்கிறாரு, ஒரு வருஷம் முழுவதும் இதுல என்ன விளைஞ்சது, மஞ்சள் போட்டாரு, இல்லைன்னா நெல் போட்டாரு, அந்த அறுவடையாச்சு, செலவுகள்லாம் போக அதுல எவ்வளவு நின்னதோ அதுக்கு தான் பூமிக்கு கிடையாது. இதே 5 ஏக்கராவை ரியல் எஸ்டேட்டுக்காக ஒருத்தர் வாங்கி போட்டார். இப்ப இவருக்கு ஜகாத் கடமையா சொல்லுங்க? எதுக்கு? 5 லட்சத்துக்கும் 5 ஏக்கராவுக்கும். ஏன்னா இவர் என்னன்னா நல்ல ரேட்டு வந்தா விற்கிறேன்னு சொன்னார்ல, கொடுக்கும். அப்ப எந்த ரேட்டு சரி? இப்ப நான் வாங்கும் போது 5 லட்சம் ரூபா, இன்னைக்கு அது 50 லட்சம் ரூபா. இப்ப ஜகாத் 5 லட்சத்துக்கு கொடுக்குவா, 50 லட்சத்துக்கு கொடுக்குவா? 50 லட்சத்துக்கு தான் கொடுக்கும். ஏன்னா விற்பனை வந்துருச்சுன்னா எல்லாமே அப்படி. கை அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நிறைய ஜகாத்தினுடைய விஷயங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா 8 சாதாரணங்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னமா ஸதகாத்துல் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமிலின் அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிபீன் வ ஃபீ ஸபீலில்லாஹ் வ பினிஸ் ஸபீல். இதுல போராளிகளுக்கு கொடுக்கறது. அப்புறம் கடனாளிகள், ரொம்ப கடன்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நான் ஜகாத்தின் வழியாக கடனை தள்ளுபடி செஞ்சிடலாம். அல்லது அவர் கடன் அடைச்சிட்டு வெளியே வரட்டும். பெரிய ஆளுங்க, நல்ல ஆளுங்க, கடனுக்காக வீடு ஜப்திக்கு போகுது, இது நமக்கு தெரியுது. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஜகாத்தை கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல ரொம்ப முதன்மையானது என்னன்னா நம்ம உறவுகள்ல தொடங்கும். நம்ம உறவுகள்ல அதான் நான் சொன்னேன், அத்தா அம்மா என் பிள்ளைகள் தவிர பக்கத்தில் இருக்கிற எல்லாமே வந்துருவாங்க. சின்னத்தா, பெரியத்தா, தாய் மாமன், எல்லாமே. எல்லாம் எப்படி நம்மளை சுற்றி ஒரு 100 பேர் இருப்பாங்கல்ல நம்ம குடும்பங்கள்ல. அந்த ஏழைகளை தேடி அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஜகாத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஏழைகள் குறைக்கப்பட்டு சொல்றேன், லம்பா கொடுங்க. ஜகாத்து கணக்கு பாருங்க.
அவன் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுவான். ஏதோ ஒரு நேரம் பார்ட்னர் ஏமாத்திட்டு போயிட்டார். அவனுக்கு 50 ரூபா இருந்தால் போதும், எந்திரிச்சு நின்றுவான். இப்போ நீங்கள் ஜக்காத் அவனுக்கு கொடுக்கலாம்ல? சொல்லுங்க. அதான் அதுக்கு அடுத்து தூரத்து சொந்தங்கள், அதுக்கு அடுத்து நம்ம இருக்கிற மொஹல்லா, அதுக்கு அடுத்து தான் வெளி மொஹல்லா, அதுக்கு அடுத்து தான் வெளியூர். இப்படியெல்லாம் சட்டம் இருக்குது. அப்போ அந்த ஏழைகளை கண்டுபிடிச்சு கொடுக்கறது. சரி, நீங்கள் சக்காத்தை எடுத்துட்டு உங்கள் அக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க, இந்த அக்கா சக்காத் அப்படின்னு சொல்லி பாருங்க, கரண்டிலே மண்டை செய்தி போடும். அக்காவுக்கு ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு நீ பெரியவனா? ஜக்காத்தை மனசுல நியத்து பண்ணிட்டு அந்த கண்ணியத்தோட என்ன செய்யணும்? என்னக்கா எப்படி போயிட்டு இருக்குன்னா, அது கொஞ்சம் நம்ம பணிஞ்சு பேசிக்கிட்டாலே என்னடா பண்றது மச்சான், எதுக்கு போனாலும் நடக்க மாட்டோம். நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, பெரிய பிசினஸ் பண்றாங்க. மச்சான் நேரம் தெரியல. அப்போ அவர் வந்து 4 மச்சனமார்களை கூப்பிட்டு, எனது அன்பிற்கினிய மச்சினன்மார்கள் அனைவர்களும் இவாண்ட ஜக்காத்தை எனக்கே வழங்கும்படி நான் கேட்டுக் கொடுக்கிறேன். கேட்பானா? நீ கொடுத்தா, நீ சொல்லி கொடுத்து பாரு, இந்த வருஷம் ஜக்காத்தை எங்க மச்சானுக்கு தெரிஞ்சாலே சண்டைக்கு வந்துடுவார். நம்ம கொடுத்ததை வெளியே சொல்லி, என்ன மச்சான் ஜக்காத்து கொடுத்தாராமா, தெரிஞ்சாலே சண்டைக்கு வந்துடுவான். கரெக்டா? மரியாதை சம்பந்தப்பட்டது. வீட்டுக்கு போறோம், நோம்பு திறக்க போறோம், காய் பிடிக்க இருக்கிறா, என்ன சரிக்கா, நம்ம எல்லாம் நல்லது பண்ணிட்டோம். மச்சான ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம், நாங்கள் போய் தான் வச்சுக்கலாம் சொல்லலாம் மச்சான், இது இருக்கட்டும் அப்படின்னு டப்புன்னு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கையில் வச்சு விட்டு எதிர்த்து வந்துட்டீங்க. 4 மச்சனை மாதிரி ஆளுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? 3 லட்ச ரூபா ஆச்சுல, 6 லட்ச ரூபா ஆச்சு. அவர் பார்க்குறாரு, சுயமரியாதை, தன்மானம் எல்லாம் உள்ள வந்துருச்சு, எந்திரிச்சிட்டாரு. ரம்ஜானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பிஸ்னஸை தொடங்குவோம். அடுத்த வருஷம் அவர் ஜக்காத்து கொடுக்குறாரு. இது எவ்வளோ கண்ணியமான நடைமுறை சொல்லுங்க. இப்போ இந்த காசை கொண்டு போய் நான் ஏக்கத்துக்காரன் கொடுத்தா என்ன ஆகும்? திருட்டு பசங்க எல்லாம் இந்த வீடியோ லைவ்ல போய் தொலைட்டு போகும். எல்லாம் திருட்டு பசங்க. அவனுங்கள்ட்ட ஜக்காத்தை கொடுக்கவே கூடாது, பித்ரு சதக்காவை கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடி கட்டி பறக்க விடுறக்கா, போர்டு அடிக்கிறக்கா, இவங்க ஆஃபீஸ்க்கு வாடகை கொடுக்குறக்கா, தப்பு அல்லவா அது? அப்ப அந்த தலைமை அமீரு ஜக்காத்தை எங்களுக்கு கொடுங்கள்னு நோட்டீஸ் போடுறான் பாருங்க. அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? ஏழை மக்களின் பணத்தை பிடுங்கி தின்ற குற்றம் தான் இவங்களுக்கு வரும். இயக்கத்தினுடைய அமீர்கள் ஜக்காத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்கல்ல, தயவு செஞ்சு அந்த பாவத்தை செய்யக்கூடாது. சில நேரங்களில் என்னன்னா, இப்போ நானே ஒரு ஸ்தாபனம் நடத்துறேன்னு வச்சுங்களேன், என் ஸ்தாபனத்தை ரன் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் அப்படி மாற்றி சரி ஜக்காத்தை என்கிட்ட கொடுங்க. தெளிவாக நான் சொல்ல முடியுமா? ஜக்காத்தை என்கிட்ட கொடுக்காதீங்க, எனக்கு கொடுக்கறது டொனேஷன்ல தான் சேரும், ஹதியால தான் சேரும். ஜக்காத்தை சொல்ல முடியுமா? சொல்லணும். எல்லாரும் ஜக்காத்து வாங்குறாங்க. குர்பானி காசெல்லாம் அந்த தோல்லாம் விற்று பள்ளிவாசல்ல எதுக்கோ செலவு பண்றான். ஆனால் இதுக்கு எல்லாமே அந்த பொறுப்பாளிகள் அல்லாட்ட பதில் சொல்லும். அதனால சொல்றேன், யாருக்கு ஏழை இல்லை? நம்ம சொந்தத்தில் எங்க ஏழை இல்லை? அந்த ஏழைகள் துயர் துடைத்தாலே வறுமை நீங்குது. அதனால இப்படி ஒரு நியத்து பண்ணுங்க. நான் ஜகாத்து கொடுக்கறதுனால எங்க குடும்பத்தில் இருந்த 5 ஏழைகள்ல ஒரு ஏழை குறைஞ்சான் அப்படின்னு வரும். நாம கொடுக்குற ஜகாத்துல 5 ஏழை அடுத்த வருஷம் 10 ஏழையை மாறிட்டான். எப்படி முறையா கொடுக்காம திருப்தியா கொடுக்கணுமா இல்லைங்களாங்க? திருப்தியா ஒரு ஏழை உயரட்டுமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி யார் அல்லாஹ்வுக்காக ஜகாத்து கொடுக்கிறாங்களோ அந்த ஏழைகள் இந்த பொருளாதாரத்தை ரெட்டிப்பாக்குவார்கள். 2 கருத்து இருக்குது. அவங்களே அதை சம்பாரிச்சு டபுள் ஆக்கி போயிடுவாங்க. யாரு? ஜகாத்தை வாங்கினாங்களா அவங்க. இன்னொன்று, உங்களுக்கு நன்மைகளை ரெட்டிப்பாக்கி தருவாங்க. அப்ப ஏன் ரம்ஜான் மாசத்துல மட்டும் நம்ம கொடுங்க அல்லது கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னா, 70 ஃபர்லுடைய ஜகாத் ஃபர்லு தானே, 70 ஃபர்லுடைய நன்மை கிடைக்கட்டும். அப்போ ஒன்று நியத்து பண்ணுங்க, எப்பயுமே ரமலான் 1 என்னுடைய ஜகாத்தினுடைய ஆண்டு கணக்குன்னு வைங்க. ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பார்த்து கொடுங்க ஜகாத்து. அதான் நான் சொல்றேன், சில பேர் கணக்கே இல்லைங்க எவ்வளோ அப்படி கொடுக்கக்கூடாது. அதுக்கு பேர் சதக்கா. இப்போ நீ பண்ணது எல்லாம் சதக்காவாயிடும்.
அல்லாஹ் கேட்பான் ஜக்காத் எங்கன்னு கேட்பான். என்னடா அல்லாஹ் நான் கணக்கு உன்னை யார் கணக்கு பார்க்காம சொன்னா? நான் தான் சொல்றேன், இல்லை கணக்கு பார்த்து கொடு. இப்போ உனக்கு ஜக்காத்து 25,000 ரூபாய் தான் கடமையாயிருக்கா? உனக்கு 25,000 ரூபாய் தான் ஜக்காத்து. அதை நீ புரிஞ்சுக்கணும். 25,000 ஜக்காத்துன்னு கொடு, 2.5 லட்சத்தை சதக்கான்னு கொடு. புரியுதுங்களா? நான் 2.5 லட்சம் கொடுத்து அந்த ஜக்காத்து வந்துடும் அப்படின்னு நீ சொல்லாத. செல்லாது செல்லாது செல்லாது. அல்ல ரப்புல் ஆலமீன் இந்த ஜக்காத் என்பது என்னன்னா, தொழுகை எப்படி கடமையோ நோன்பு எப்படி கடமையோ அது மாதிரி ஜக்காத்து. சில பேர் சகோதரர்கள் தான் யாரும் சொல்றதில்லை, அதில் கேட்கறது இல்லை. ஒரு நாளைக்கு பள்ளிக்கு கஞ்சிக்கு கொடுத்துட்டு ஜக்காத்தில் எழுதி வச்சிடறான். இப்போ நமக்கு பிரச்சனைன்னு கேட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு தான் பிரச்சனை. அவனுக்கு செல்லாத இடத்தில் கொடுப்பதும். அப்போ நீ நோம்பு கஞ்சி கொடுக்கறது என்னவா கொடுக்கணும்? ஹதியா, டொனேஷன், அது வேற, ஜக்காத்து வேற. அப்போ ஜக்காத்து முறையா கணக்கு பார்க்கப்படணும், முறையான ஏழைக்கு போய் சேரணும். தான் ஜக்காத். நல்லா கொள்ளாளுங்க. ஏன்னா இதென்னா பெருமானார் சொல்ல இன்னைக்கு நைட்டு ஒரு வரலாறு இருக்கு. அதில் ஒரு சாபிக்கு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஏழையா இருக்கிறதுனால தான் நீ முஸ்லீம் ஆகலையா அப்படின்னா நீ தெரிஞ்சுக்கோ, ஒரு காலத்தில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பான், அதுலேருந்து அவங்க ஜக்காத்தை எடுத்து கொண்டு போனால் வாங்கறதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொன்னாங்க. அது இன்ன வரைக்கும் உண்மைதான், இன்ன வரைக்கும் உண்மைதான். ஆனால் இது எந்த இடத்துல பிரச்சனைனா, இந்த கொடுக்குறவங்க சரியாக கொடுக்குறவங்க பெரும்பாலும் நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு மரபில் விளம்பரத்துக்கு ஆளாயிட்டாங்க. அது எப்படியாச்சும் அவர் கொடுத்ததை வெளியில் தெரியணும். அதனால என்ன செய்யறது, ஏதாவது ஒரு இயக்கத்துக்கோ அமைப்புக்கோ அல்லது ரோட்டில் இந்த சகுதி சோறில் போடுறாங்க, அதெல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க. யார் வீட்டு காசு எப்படி வந்துச்சு? எவனோ ஒருத்தர் ஜக்காத்து காசு கொடுத்துட்டான், நான் என்ன ஜக்காத்து சோறு திங்கிற அளவுக்கு இருக்கிறேன்? ரொம்ப கவனிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அதனால யாருக்கு தக்குவா இருக்கோ, அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கோ, தன் சொத்துக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, தன் ஏழைகள் குறித்து விசாரிக்கப்படுவோம் நினைக்கிறாங்களோ, சட்டத்தின் அடிப்படையில் ஜக்காத்தை செலுத்துவதற்கும் சமூகத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி சய்யிதனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு